கோவிலுக்கு எதுக்கு? போற வழியில எல்லாமே சொல்றேன். கதிர், நீ இவனை... நீங்க 2 பேரும் கிளம்புங்க. நான் இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன். போங்க. வாதனா. எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு மாமா. ஆனா வந்தோன்னா ஆரம்பிச்சிடலாம். அம்மா, என்ன 2 பேர் தான் வரீங்க? தனா எங்க? மாய கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காப்பா, வந்துருவாங்க. அம்மா, நல்ல நேரத்துக்குள்ள ஆரம்பிக்கணும். எப்ப வருவாங்க? இதோ இப்ப வந்துருவாங்க சாமி. என்ன மாப்பிள, 10 மணிக்குள்ள மாயாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னால, இன்னும் காணுமே? வந்துருவாத்த, கொஞ்ச நேரம் பாப்போம். நல்ல நேரத்துக்குள்ள யாகத்தை ஆரம்பிக்கணும். ஒண்ணு பண்றீங்களா? தனா வீடு வரைக்கும் போய் பாத்துட்டு வந்துடுறீங்களா? சரிங்க, நான் பாத்துட்டு வந்துடுறேன். மாமா இருங்க. மாயா தான் போயிருக்காப்ல, கூட்டு வந்துருவாப்ல, இருங்க. சரிங்க. நிறுத்துங்கண்ணா. தனா, நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. சித்தப்பா கிட்டயும் பாட்டி கிட்டயும் இத பத்தி எதுவும் சொல்லாத. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் மாயா. தப்பான ஒருத்தனை லவ் பண்ண, அதோட பனிஷ்மெண்ட் தான் இப்ப எனக்கு கிடைக்கிறதெல்லாம். இப்படி எல்லாம் நினைக்காத. இதுல உன் தப்பு எதுவுமே இல்ல. நீ நம்பின ஒருத்தன் உன்னை ஏமாத்திருக்கான். கதிர் இப்ப அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போயிருப்பான். இனிமே அந்த கார்த்திகால அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இரு. வா, உள்ள போலாம். அம்மா, இதோ தனா வந்துட்டா. வாமா. வாங்க வாங்க. என்னம்மா நீங்க இவ்வளவு லேட்டா வரீங்க? சீக்கிரமா வர சொல்லி இருந்தேன்ல. சாரி பாட்டி, கிளம்புறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஏய் தனா, என்ன உன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? ஓகே தானே? அது ஒண்ணும் இல்ல சித்தப்பா. பெரியப்பாவை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதான் யாகம் பண்ண போறோம்ல. இந்த யாகம் முடிஞ்சிட்டா நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். பழைய மாதிரி நம்ம எல்லாருமே ஒரே மாதிரி இருக்கலாம். அண்ணனும் எல்லாத்தையும் மறந்து பழையபடி உன்னை ஏத்து பார்த்தனா. நேரம் ஆகுது, இப்படி வந்து உட்கார சொல்லுங்க. தனா, உட்காருமா. உட்காரு. என்னாச்சு? ஏன் இப்படி கையை கட்டி கூட்டு வரீங்க? சார், நான் இந்த ஊர் தலைவர் ரகுராமோட மருமகன் சார். தெரியும், விஷயத்த சொல்லுங்க. சார், இவன் ஏற்கனவே எங்க குடும்பத்து மேல பழிய போட்டு அதுக்காக ஜெயிலுக்கு கூட போயிட்டு வந்திருக்கான் சார். இப்போ ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு வந்திருக்கான். என்ன பண்ண அவன்? என் ஒய்ஃபை கடத்தி டார்ச்சர் பண்ணிருக்கான் சார். அவளை ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் வேற பண்ண பார்த்தான். டேய், நீ என்னமாடா திருந்தல? ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்க சார். நான் இவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன் சார். இவனை எப்பயும் அரெஸ்ட் பண்ணுங்க. கான்ஸ்டபிள், இவனை செல்லுக்குள்ள தள்ளியா? கூட்டு போயா? யோ வாயா. ஏம்பா, நீ கம்ப்ளைண்ட் எழுதி கொடு. சரி சார். டேய், நீ பண்ண வேலைக்கு உன்னை அங்கேயே கொண்டு புதைச்சிருப்பேன். தனா சொன்னதாலதான் உன்னை விட்டு வச்சேன்.
திரும்ப தனாவை நெருங்க பார்த்தேன்னு வை, அதான் அவன் கடைசி நாளா இருக்கும். டேய், இந்த கார்த்தி யாருன்னு உனக்கு சரியா காட்டணும். இனிமே இந்த கார்த்தி யாருன்னு உனக்கு தெரிய வைக்கிறேன்டா. வணக்கங்க. லிங்கோ, நாங்க அவசரமா வெளியே போயிட்டு இருக்கோம். எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஏங்க, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் இருங்க பேசிக்குவோம். இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஏங்க இல்லீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாங்களே இப்ப பெரிய பிரச்சனையில இருக்கோம். இப்ப வந்து உங்க பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம். உங்க பிரச்சனை என் பிரச்சனை என்னங்க பிரிச்சு பேசுறீங்க? நீங்க சொல்லி தானங்க என் பொண்ணை நான் அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். உங்க பிளான் படி தானங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. லிங்கம் சொன்னா கேளுங்க. கார்த்திகை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நான் அவனை பெயில் எடுக்க போயிட்டு இருக்கேன். அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? ஏன், என்ன பண்ண அவன்? அவன் தனாவை திரும்பவும் கடத்தி ரகுராமோட பண்ண வீட்டுல வச்சு தாலி கட்ட பாத்திருக்கான். இப்ப அவனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏங்க, அந்த ரகுராமனுக்கு தெரிஞ்சா சும்மா விட மாட்டானே. அவனுக்கு இன்னும் தெரியாது. தெரியறதுக்குள்ள கார்த்திகை ஜாமீன்ல எடுக்கணும். உங்க பையன் வேணும்னே வம்புக்கு போய் மாட்டிக்கிறாரு. என் பொண்ணு பாவங்க, அவ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்கணுங்கிறது தானே அவளை அந்த வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சேன். அந்த பத்மா என்னடானா வேற எதையோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது சரியா நடக்குமா இல்லையான்னு கூட தெரியாது. யாரோ போலி மாப்பிள்ளைய பார்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு பேசிட்டு இருக்காங்க. தேவையில்லாம போலி மாப்பிள்ள அது இதுன்னு சொல்றாங்க. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குதுங்க. நீங்க தானங்க எனக்கு உதவி பண்ணணும். அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. உங்க பிரச்சனையை நீங்க பாத்துக்கோங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க? உங்களை நம்பித்தானங்க என் பொண்ணை நாங்க அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அவ வாழ்க்கையை நினைச்சாவே எனக்கு பயமா இருக்குதுங்க. நீங்க கொடுத்த போலி நகைக்கு பத்மா அவ பையனை உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பான்.